This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ டவுன் ஹால் 6ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்டும் போட்டுட்ருக்கேன். டே பை டே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டவுன் ஹாலாக போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த டவுன் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா எல்லாமே அப்டேட் வந்து டைமிங் இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ ஒவ்வொரு இதுக்குமே பாருங்கள், இப்போ ஏர் டிஃபென்ஸ் வந்து லெவல் 3 வந்துருச்சு. எல்லாமே லெவல் 2 லெவல் 4லேருந்து எல்லாமே 5க்கு மேலே போயிடுச்சு. அப்போங்கும் போது நம்ம ஒவ்வொரு அப்டேட் டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கிணறு போட்டிருக்கேன், இது ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான். மித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைமிங் அதிகம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பாம்பு, ஏர் பாம்பு, இந்த கெனல், ஆர்ச்சரு, கோல்ட் மைனு, எலிசர் கலெக்டர் இது மட்டும்தான் இருக்குது. எலிசர் கலெக்டர்லாம் மோஸ்ட்லி நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு அந்த டவுன் ஹாலில் சோர்ஸ் கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸில் இருந்து தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்ரியில் நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். பலூன் அட்டாக்கு, விசார்ட் அட்டாக்லாம் உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் பார்பேரியன்ஸை வச்சு மட்டுமே எப்படி உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். வாங்க இப்போ அட்டாக்குள்ளே போகலாம் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஸில் பாருங்கள், நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த விசார்ட் டவரையும் இந்த ஆர்ச்சரையும் காலி பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறத இந்த கிளான் கேஸ்டரில் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கிளான் கேஸ்டரில் இருக்க ட்ரூப்பை வெளியே வர வச்சு நம்ம சைடில் அட்டாக் பண்ணிட்டு தான் திருப்பி நம்ம பேஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்னிங் ஸ்பெல் இருக்குல்ல, நான் அந்த ஏர் டிஃபென்ஸில் யூஸ் பண்ணாமல் இந்த டிஃபென்ஸ் பண்ண யூஸ் பண்ணுறேன். இந்த ஆர்ச்சர் டவர், கெனலு, மோட்ரு கரெக்டாக நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன்னா இந்த கெனலுமே எனக்கு காலியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிண்ட்டை இறக்குறேன். அதாவது ஒரு ஜெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அதை அட்டாக் பண்ணுது. அந்த ஆர்ச்சர் டவர் தான் அட்டாக் பண்ணணுன்னு பார்த்தேன், அந்த சைடு கிணறுக்கு போயிடுச்சு. 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாமர் அனுப்பிச்சி விட்டு 2 சைடுமே வாலை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமேலு அது முன்னாடி பிளான் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வந்து அந்த விசார்ட் டவரை காலி பண்ணிட்டான். அந்த விசார்ட் டவரை காலி பண்ணோன்னே ஆல்மோஸ்ட் எல்லா டிஃபென்ஸும் முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், சுற்றிலும் பார்பேரியன்ஸாக இறக்கிடுறேன். இந்த பார்பேரியன்ஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கு. டவுன் ஹால் 8 வரைக்குமே பார்பேரியன்ஸை வச்சு நம்ம பெரிய அட்டாக்ஸ்லாம் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா போக போக உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பார்பேரியன்ஸ் அட்டாக்கு, ஆர்ச்சர் அட்டாக்லாம் இன்னும் பவர்ஃபுல்லான அட்டாக்கு. அவ்வளோதான் பாருங்கள், ஈஸியாக நமக்கு 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு அட்டாக் பண்ணி காட்டுறேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். அதாவது ஜஸ்ட்டு 1 இயருக்கு முன்னாடி கிளாஸ் அட்வான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ட்ரெயின் பண்ணுற டைமிங்கை வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ட்ரைனிங் பண்ணுற இது வந்து இல்லை. இப்போ ஒரு ஆர்ச்சரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி கேம்பில் செலக்ட் பண்ணுறோன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி செகண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த செகண்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து டவுன் ஹால் 6 ஓகேவா. ஆனால் இவன் வந்து எதுவும் பில்ட் பண்ணாமல் வச்சுருக்கான். அதாவது எதுவும் பேஸை கட்டாமல் ஓப்பன் டைப்பில் இருக்கிறதுனால இன்னும் நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், இந்த லைட்னிங் ஸ்பெல்லில் இந்த விசார்ட் டவரில் யூஸ் பண்ணுறேன். விசார்ட் டவர்லேயும் ஆர்ச்சர் டவர்லையும் இங்கிட்டு 2 ஜெயிண்ட்டு, இங்கிட்டு 2 ஜெயிண்ட்டு. இப்போ இந்த சைடு இது 2 எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு டிஃபென்ஸ் அதிகமாக இருக்க சைடு வந்து என்ன பண்ணுறேன்னா 2 ஜெயிண்ட்டு ஆர்ச்சருக்கும் 2 ஜெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு, இந்த ஏர் டிஃபென்ஸுக்கு இறக்கி பார்பேரியன்ஸுக்கு பின்னாடியே இறக்குறேன். பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்பேரியன்ஸை நான் இறக்கிறதுனால இன்னும் எனக்கு எல்லாமே ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். பார்பேரியன்ஸ் வந்து கடலில் போடுற எல்லாத்தையுமே அடிப்பான் அந்த மாதிரி. இப்போ இந்த சைடு 2 ஜெயிண்ட்டை இறக்கிட்டு இந்த சைடு இந்த கிணாலையும் இது பண்ணிட்டேன். இந்த சைடு ஒரு கிணலை மறந்துட்டேன். என்ன பண்ணுறேன், ஒரு 10 பார்பேரியன்ஸ் இறக்கி அந்த கிணலை ஈஸியாக காலி பண்ணிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், எல்லாமே முடிஞ்சு. டிஃபென்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் பிரேக்கர்லாம் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருந்தானா கரெக்டான இடத்துல நான் வால் பிரேக்கரை யூஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு ஒரு ப்ரீ பிளானிங் இருந்துச்சுன்னா
ஈஸியாக நம்ம ஒரு பேஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். இதை வந்து என்கிட்ட முன்னாடியே இதை வந்து பிளான் பண்ணிட்டேன். இந்த டிஃபென்ஸை ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு தான் அடுத்து ட்ரூப்ஸ் எடுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் அட்டாக் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆர்ச்சர் அட்டாக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள்.